சில தேதிகள் வரலாற்றில் ஒரு நாளாக மட்டும் கடந்து போவதில்லை. அவை ஒரு தலைமுறையின் நினைவாக மாறுது. ஜூலை 23 அப்படிப்பட்ட ஒரு நாள் தான். ஆனால் இந்த நாளை நாம் ஒரு துயர நாளாக மட்டும் நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, வரலாறு என்பது நடந்ததை நினைச்சு ஒப்பாரி வைப்பதற்கானது அல்ல. நடந்ததை நினைவில் வைத்து இனி அது மீண்டும் நடக்கக்கூடாது என்பதை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான். அதனால தான் மாஞ்சோலையின் கதையை பேச வேண்டிய தேவை இன்னும் இருக்கு. மாஞ்சோலை மக்களை வெறும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக மட்டும் பார்க்க முடியாது. பல தலைமுறைகளாக அந்த மலையை தங்கள் வீடாகவும் அந்த தோட்டத்தை தங்கள் வாழ்வாகவும் மாற்றிய மனிதர்களாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த மலை வளர்ந்ததோடு அவர்களுடைய வாழ்க்கையும் வளர்ந்துச்சு. அந்த மண்ணின் வரலாற்றில் அவர்களுடைய வியர்வையும் உழைப்பும் நினைவுகளும் கலந்து இருக்கு. ஆனால் அதே மண்ணில்தான் 1999 ஜூலை 23 தமிழ்நாட்டின் தொழிலாளர் வரலாற்றை மாற்றிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. உரிமைகளை கேட்டு அமைதியாக சென்ற ஒரு பேரணி சில மணி நேரங்களில் 17 உயிர்களை பறிகொடுத்த ஒரு கருப்பு நாளாக மாறுச்சு. அந்த 17 பேரின் நினைவு இன்றும் தமிழ்நாட்டு அரசியல், மனித உரிமை, தொழிலாளர் வரலாற்றில் அழியாத தடமாக இருக்கு. ஆனால் இந்த கதை அந்த 17 உயிர்களோடு முடியலை. அதன் பிறகும் நீதிக்கான குரல்கள் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருக்கின்றன. மாஞ்சோலை மக்களின் மறுவாழ்வு, அவர்களின் வாழ்வாதாரம், அரசு வேலை, நினைவு தூண், இவை அனைத்தையும் கோரி பல ஆண்டுகளாக பல்வேறு குரல்களும் எழுந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமா புதிய தமிழகம் கட்சியும் அதன் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து முன் வச்சுட்டு வர்றாங்க. இதே நேரத்தில் மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட்டின் குத்தகை காலம் முடிவடைந்த பிறகும் பல தலைமுறைகளாக அந்த மலையை தங்கள் வாழ்விடமாக கொண்டிருந்த குடும்பங்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலையும் உருவானுச்சு. அவர்களோட வாழ்க்கை இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கு? அவங்க கேட்ட நீதி என்ன ஆனது? 27 ஆண்டுகளுக்கும் பிறகும் ஏன் மாஞ்சோலை இன்னும் பேசப்படுது? மாஞ்சோலை என்றால் என்ன? அங்கே வாழ்ந்த மக்கள் யார்? 1999 ஜூலை 23 அன்னைக்கு உண்மையில் என்ன நடந்துச்சு? அதன் பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு? இந்த கேள்விகள் அனைத்திற்கும் ஆவணங்களுடனும் வரலாற்று பின்னணியுடனும் விடை தேடும் பயணம்தான் இன்றைய ஃபயர்லைன் தமிழில் நாம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் வினோத். இது ஃபயர்லைன் தமிழ். 1999 ஜூலை 23 புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல மாஞ்சோலையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பக பகுதியில் அமைஞ்சிருக்கு மாஞ்சோலை. குளிர்ந்த காலநிலை, அடர்ந்த காடு, தேயிலை தோட்டங்கள், இயற்கை எழில். இன்று சுற்றுலா பயணிகள் ரசிக்கும் இந்த மலைப்பகுதி தான் ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உழைப்பால் இயங்கிய ஒரு வாழ்விடமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மலை முதல்ல தேயிலை தோட்டமாக உருவாகலை. வரலாற்றை பார்த்தா மாஞ்சோலை பகுதி சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமான நிலமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் தேயிலை மற்றும் பிற தோட்ட பயிர்களை வளர்ப்பதற்காக இந்த பகுதி பம்பாய் பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் நிறுவனத்துக்கு நீண்டகால குத்தகைக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் மலைகளை வெட்டி காடுகளை சீரமைச்சு தேயிலை தோட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு தேயிலை தோட்டம் இயந்திரங்களால் மட்டும் உருவாகாது, மனிதர்களின் உழைப்பால் தான் உருவாகும். அதற்காக திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்தும் அன்றைய சமூக பொருளாதார சூழ்நிலையால் வேலை தேடி வந்த ஏராளமான குடும்பங்களும் மாஞ்சோலைக்கு சென்று இருக்காங்க. அதில் பலர் அங்கேயே குடியேறியும் இருக்காங்க. அவர்களுடைய பிள்ளைகள் அங்கேயே பிறந்திருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கை அந்த மலையோடு ஒன்றாகி இருக்கு. அதனால தான் மாஞ்சோலை மக்களை வெறும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை மட்டும் பார்க்க முடியாது. பல தலைமுறைகளாக அந்த மலையை தங்கள் வீடாகவும் அந்த தோட்டத்தை தங்கள் வாழ்வாகவும் மாற்றிய மனிதர்களாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த மண்ணின் வரலாற்றில் அவர்களுடைய வியர்வையும் உழைப்பும் நினைவுகளும் கலந்திருக்கு. ஆனால் அந்த உழைப்புக்கு இணையான வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சதா என்ற கேள்விக்கு பல தொழிலாளர் அமைப்புகளும் மனித உரிமை ஆர்வலர்களும் இல்லை என்ற பதிலை தான் கூறி வர்றாங்க. குறைந்த கூலி, அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை, குடியிருப்பு பிரச்சனை, மருத்துவ வசதி, கல்வி, குடிநீர் என பல்வேறு கோரிக்கைகள் நீண்ட காலமாக எழுந்துட்டு இருக்கு. இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஒரு நாள் திடீரென உருவானவை அல்ல. பல ஆண்டுகளாக தேங்கி வந்த அதிருப்தியின் வெளிப்பாடுதான் அந்த போராட்டம்.
அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக தொழிலாளர் அமைப்புகளும் சமூக இயக்கங்களும் அரசியல் இயக்கங்களும் களமிறங்கின. அதுல முக்கியமா புதிய தமிழகம் கட்சியின் முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அந்த கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தொழிலாளர்களோட கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு தொடர்ந்து கொண்டு சென்றிருக்காரு. அவர்களோட இணைந்து பல்வேறு போராட்டங்களையும் பங்கேற்றதாகவும் பதிவுகள் கூறுது. ஆனால் 1999 ஜூலை மாதத்தில் நடந்த ஒரு கைது, அதற்கு பிறகு அறிவிக்கப்பட்ட ஒரு பேரணி தமிழ்நாட்டின் வரலாற்றையே மாற்றும் என அப்போ யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. 1999 ஜூலை மாதம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் பல ஆண்டுகளா நீடித்து கொண்டிருந்தன. கூலி உயர்வு, வேலை நிபந்தனைகளை மாற்றம், அடிப்படை வசதி, தொழிலாளர்களுக்கு மரியாதான வாழ்க்கை, இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களும் அப்போ நடந்திருக்கு. அந்த போராட்டத்தில் புதிய தமிழகம் கட்சியும் அதன் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியும் முக்கியமாக ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த சூழ்நிலையில் டாக்டர் கிருஷ்ணசாமி கைது செய்யப்பட்டிருக்காரு. அதை தொடர்ந்து அவரை விடுதலை செய்யணும்னு தொழிலாளர்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தவும் 1999 ஜூலை 23 அன்று திருநெல்வேலியில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கும் பேரணியை நடத்த முடிவு செஞ்சுருக்காங்க. அன்னைக்கு மாஞ்சோலையில் இருந்து மட்டுமல்ல, சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களும் பெண்களும் குழந்தைகளும் திருநெல்வேலி வந்திருக்காங்க. அவர்களோட நோக்கம் தங்கள் கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதுதான். ஆனால் பேரணி நகர்ந்து கொண்டிருந்த போது காவல்துறையினரிடம் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்பது குறித்து பல்வேறு தரப்புகள் வெவ்வேறு விளக்கங்களை முன்வச்சாலும் காவல்துறையோட தடியடி நடந்தது என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பரபரப்பில் பலர் நாலாபுரமும் சிதறி ஓடியிருக்காங்க. உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக சிலர் தாமிரபரணி ஆற்றை நோக்கி ஓடியிருக்காங்க. அந்த கணம் பல தலைமுறைகளாக மக்களின் வாழ்வாதாரத்தையும் தாகத்தையும் தீர்த்த தாமிரபரணி தன் மடியில் விழுந்தவங்களை உயிருடன் கரை சேர்க்க முடியாமல் தவிச்சது. தன் பிள்ளைகளையே உயிரற்ற நிலையில பார்த்த அந்த தாமிரபரணி அன்றைய நாளை அமைதியாக கடந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த நாளோட நினைவு இன்னும் ஆயிரக்கணக்கான மனங்கள்ல கண்ணீரா ஓடிக்கொண்டே இருக்கு. அந்த குழப்பத்தில் 17 பேர் உயிரிழந்தாங்க. அதில் 2 பெண்களும் 2 வயது குழந்தையும் இருந்தாங்க. அந்த நாளில் உயிரிழந்தவங்களின் பெயர்கள் இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறப்படுது. அந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. பல மனித உரிமை அமைப்புகள், அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள் இந்த உயிரிழப்புகளுக்கு நீதி கோரி குரலை எழுப்புனாங்க. அதுக்கப்புறம் தாமிரபரணி படுகொலை என்ற பெயர் பொது வெளியில பரவலா பயன்படுத்த தொடங்குச்சு. ஆனா 17 உயிர்கள் பறிபோன அந்த நாளுக்கு பிறகு அவர்களோட குடும்பங்களுக்கு என்ன நடந்துச்சு, நீதிக்கான போராட்டம் எந்த திசையில போனுச்சு, அரசுகள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நாம விரிவா பார்க்கலாம். 17 உயிர்கள் ஒரே நாள்ல பறி போய்விட்டன. ஆனால் அவர்களோடு சேர்ந்து நீதிக்கான குரலும் முடிந்துவிடவில்லை. ஜூலை 23, 1999 பிறகு மாஞ்சோலை என்பது ஒரு ஊரின் பெயராக மட்டும் இல்லை. தமிழ்நாட்டில் தொழிலாளர் உரிமைகள், மனித உரிமைகள் குறித்து பேசும்போதெல்லாம் நினைவு கூறப்படும் ஒரு அடையாளமாக மாறிச்சு. உயிரிழந்த 17 பேரின் குடும்பங்கள் நீதி கேட்டு தொடர்ந்து குரல் கொடுத்தாங்க. தொழிலாளர் அமைப்புகள், மனித உரிமை இயக்கங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள் இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அதில் புதிய தமிழகம் கட்சி இந்த கோரிக்கையை ஒரு நாள், ஒரு ஆண்டு என்று இல்லாமல் கடந்த 27 ஆண்டுகளா தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. அந்த கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 23 நினைவேந்தலில் பங்கேற்று 17 உயிர்களுக்கும் முழுமையான நீதி கிடைக்கணும், உயிரிழந்தவரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும், தாமிரபரணி கரையில் நிரந்தர நினைவு தூண் அமைக்கணும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு. அவரது கருத்து ஒன்றுதான், இந்த சம்பவம் வரலாற்று புத்தகத்தில் ஒரு பக்கமாக மட்டும் முடிஞ்சிடக்கூடாது, அடுத்த தலைமுறையும் அறிய வேண்டிய ஒரு பாடமாக இருக்கணும். ஆனால் மாஞ்சோலை மக்களின் வாழ்க்கையில் இன்னொரு பெரிய மாற்றமும் காத்திருந்துச்சு. பல தலைமுறைகளாக அவர்கள் வாழ்ந்த, வேலை செய்த, தங்கள் குழந்தைகளை வளர்த்த அந்த மலை ஒரு கட்டத்தில் அவங்ககிட்ட இருந்து விலக தொடங்குச்சு. தேயிலை எஸ்டேட்டின் குத்தகை காலம் முடிவடைஞ்சது. அதை தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவு, நிர்வாக நடவடிக்கை, வன பாதுகாப்பு தொடர்பான முடிவோட பின்னணியில் எஸ்டேட் நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பல தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்த தொழிலாளர் குடும்பங்கள்,
அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலையும் ஏற்பட்டுச்சு. ஒரு வேலை மட்டும் போகலை, ஒரு ஊரே அவங்ககிட்ட இருந்து பிரிஞ்சது. ஒரு வீடு மட்டும் இழக்கப்படலை, பல தலைமுறைகளின் நினைவுகளும் அந்த மலையை விட்டு செல்லப்பட்டன. அந்த நிலைமையில் மாஞ்சோலை மக்களின் வாழ்க்கை எப்படி மாறியது? அவர்கள் இன்று எங்கே இருக்கிறாங்க? அவங்க இன்னும் என்ன கேட்டு போராடுறாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒவ்வொரு காலையிலையும் தேயிலை பறிக்கும் தொழிலாளர்களோட குரலால் விழித்த மாஞ்சோலை இன்னைக்கு அமைதியாக நிற்கிறது. பல தலைமுறைகளாக அதே மலையை வீடாக நினச்சி வாழ்ந்த மக்கள் இன்னைக்கு பல்வேறு ஊர்களுக்கு இடம்பெயர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதில் சிலர் எங்கள் வேலை போனது மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையே மாறி போயிட்டு அப்படின்னு கூறுறாங்க. மாஞ்சோலை மக்களின் கேள்வி மிகவும் எளிமையானது. நாங்கள் எங்கே போவோம்? பல தலைமுறைகளாக இந்த மலையில் வாழ்ந்தோம், இந்த மண்ணில் உழைத்தோம், எங்கள் குழந்தைகள் இங்கேயே பிறந்து வளர்ந்தார்கள். ஆனால் குத்தகை காலம் முடிந்த பிறகு தேயிலை தோட்ட நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டிருக்கு. வன பாதுகாப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அந்த பகுதிகள் மீண்டும் வனத்துறையோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதனால் பல குடும்பங்கள் தாங்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இன்றும் மாஞ்சோலை மக்களின் கோரிக்கைகள் முடிவடையலை. உயிரிழந்த 17 பேரின் குடும்பங்களுக்கு முழுமையான நீதி கிடைக்கணும், வாரிசுகளுக்கு அரசு வேலை கிடைக்கணும், தாமிரபரணி கரையில் நிரந்தர நினைவு தூண் அமைக்கணும், மறுவாழ்வும் நிலையான வாழ்வாதாரமும் வேண்டும். அதுதான் அவங்களோட கோரிக்கையாக இருக்குது. இந்த கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வரும் அரசியல் இயக்கங்களில் புதிய தமிழகம் கட்சி முக்கிய பங்கு வகிக்கு. சமீபத்திய அறிக்கையிலையும் நினைவேந்தல் நிகழ்வுகள்லையும் அந்த கட்சியோட தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கணும், தாமிரபரணி கரையில் நினைவு தூண் அமைக்கணும், மாஞ்சோலை மக்களுக்கு முழுமையான மறுவாழ்வை உறுதி செய்யணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியிருக்காரு. மேலும் மாஞ்சோலை மக்களின் வாழ்வுரிமை, இழப்பீடு, முன்னோர்களின் கல்லறைகள் மற்றும் வழிபாட்டு தலங்களை சந்திக்கும் உரிமை போன்ற பல்வேறு கோரிக்கைகளையும் தொடர்ந்து அவர் முன் வச்சிட்ருக்காரு. இங்கே இன்னொரு கேள்வியும் இயல்பாக எழுது. அது என்னன்னா, சமீபத்தில் கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் விபத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு வேலை வழங்கும் முடிவை எடுத்தாங்க. அந்த முடிவு அதுக்கப்புறம் நீதிமன்ற பரிசீலனைக்கும் உட்பட்டதாக இருந்துச்சு. அப்படின்னா 1999 ஜூலை 23 உயிரிழந்த அந்த 17 பேரின் குடும்பங்களுக்கும் தகுதியான வாரிசுகளுக்கும் அரசு வேலை வழங்கப்பட வேண்டாமா? இந்த கேள்வியை பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் மாஞ்சோலை மக்களும் மனித உரிமை ஆர்வலர்களும் புதிய தமிழகம் கட்சியும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. மாஞ்சோலை என்பது ஒரு தேயிலை தோட்டத்தின் பெயர் மட்டுமல்ல, அது உழைப்பின் வரலாறு, அது உரிமைக்காக நின்ற மக்களின் வரலாறு, அது இழப்பை தாண்டியும் நீதியை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கும் மக்களின் வரலாறாக இருக்கு. அந்த நீதி கிடைத்து விட்டதா அல்லது இன்னும் காத்திருக்கிறார்களா என்ற கேள்வி இன்னமும் எழுந்து கொண்டுதான் இருக்கு. 27 ஆண்டுகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையில அது ஒரு தலைமுறையே. ஆனால் மாஞ்சோலை மக்களுக்கு அது இன்னும் முடிவடையாத ஒரு காத்திருப்பு. 1999 ஜூலை 23 17 உயிர்கள் பறிபோன அந்த நாளை யாராலும் மறக்க முடியாது. அந்த உயிர்களை யாராலும் திரும்ப கொண்டு வர முடியாது. ஆனால் அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு மட்டும் இன்னும் பதில் சொல்ல முடியும். மாஞ்சோலை மக்களை வெறும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக மட்டும் பார்க்க முடியாது. பல தலைமுறைகளாக அந்த மலையை வாழ்வாக்கிய மக்களாகத்தான் பார்க்க வேண்டும். அந்த மலை அவர்களுக்கு வேலை கொடுத்தது. அதே மலை அவர்களின் குழந்தைகளின் சிரிப்பையும் பார்த்தது. அதே மலை அவர்களின் கண்ணீரையும் பார்த்தது. இன்று அவர்கள் அந்த மலையை விட்டு வெளியேறி இருக்கலாம். ஆனால் மாஞ்சோலை இன்னும் அவர்களை விட்டு வெளியேறவில்லை. அவர்களின் நினைவுகளிலும் அவர்களின் உரிமை குரலிலும் அவர்களின் எதிர்பார்ப்பிலும் மாஞ்சோலை இன்னும் உயிரோடு இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 23 வந்தால் மலர்களை வைத்து அஞ்சலி செலுத்துவது மட்டுமே போதுமா? அல்லது அவர்கள் கேட்ட நீதியை பற்றி பேச வேண்டுமா? அவர்களின் குடும்பங்களின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டுமா? மாஞ்சோலை மக்களின் மறுவாழ்வு முழுமையாக நிறைவேறியதா என்று கேட்க வேண்டுமா? இந்த கேள்விகளுக்கு ஒவ்வொருவரும், ஒவ்வொரு அரசும், ஒவ்வொரு தலைமுறையும் தங்களுக்கான பதிலை சொல்ல வேண்டிய நேரம் இது. வரலாறு நடந்ததை நினைச்சு அழுவதற்காக அல்ல, நடந்த தவறுகள் மீண்டும் நடக்காமல் இருக்க நினைவில் வைத்துக் கொள்வதற்காக. அதனால தான் ஜூலை 23 ஒரு நினைவு நாள் மட்டுமல்ல,
உரிமை மறுக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை நினைவூட்டும் நாள். மனித உயிரின் மதிப்பு என்ன என்பதை உணர்த்தும் நாள். நீதிக்காக போராடியவர்களை நினைவு கூறும் நாள். 17 உயிர்கள் இன்று நம்மிடம் இல்லை, ஆனால் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கு நீதி கிடைக்கும் நாள்தான் மாஞ்சோலை மக்களின் போராட்டம் உண்மையாக நிறைவடையும் நாள். அதுவரை மாஞ்சோலையும் தாமிரபரணியும் ஜூலை 23 தமிழகத்தின் வரலாற்றில் என்றும் நினைவு கூறப்படும். நான் உங்கள் வினோத். இது ஃபயர்லைன் தமிழ்.